ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண் ஷர்மி சேனல். ப்ரீவியஸ் சீரீஸில் நம்ம என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு ஒரு லெஃப்ட் சைடு ஏதாவது ஒரு சைடில் எங்களை படுத்துட்டு உங்களுடைய கையை வந்து நேல் பக்கமாக வந்து நீட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தலையை வந்து லிஃப்ட் பண்ணணும்னு சொல்லணும். இனிஷியலாக உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கையை மட்டும் வந்து லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொசிஷனுக்கு அடாப்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுடைய அப்பர் பாடியை லிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தாங்க இது ஆப்போசிட் சைடு, ஆல்டர்னேட்டிவ் சைடு. இப்போ ரைட் சைடு நீங்கள் லிஃப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து லிஃப்ட் பண்ணும். இது வந்து ஸ்டார்டிங் வந்து 5 to 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து உங்களுடைய ரெப்பிடேஷன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போது. யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியலாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட் ரிடன், அதாவது ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா பெட்லேயே வந்து படுத்துட்டு இருக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து நடமாட்டது கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் அப்டமன் மசில் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க, ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் பண்ணி என்னால் வந்து ஒரு இன்ச் லாஸோ இல்லை வந்து ஒரு மொபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க, அண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது, அதாவது பாடியே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க, இது ஒரு ஜஸ்ட் ஒரு மைல்டு மூமெண்ட்ஸ் தான். இது வந்து கோர் மசிலை ஆக்டிவேட் பண்ணுற மூமெண்ட்ஸ். ஸோ இந்த பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி கோர் மசிலை ஆக்டிவேட் பண்ணுறதால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேலன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஏன்னா நம்மளுடைய சென்டர் ஆஃப் த பாடியில் இருக்கிறது நம்மளை வயிறு பகுதியை சுற்றி இருக்கிற மசில்ஸ் தான். ஸோ அந்த மசில்ஸை நம்ம வந்து ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய ஓவரால் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதோடைய இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்ம்ஸ்க்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம், இல்லை லோவர் பாடிக்கு ஒர்க் அவுட் பண்ணுவோம். பட் அப்டமனுக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்ணும் அப்படின்றது, அதாவது சிம்பிளிஃபைடாக ஒர்க் அவுட் பண்ணும், அதெல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதெல்லாம் எப்படி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு மைல்டு ஒரு சேஞ்சஸ் கொடுக்கக்கூடிய இந்த சிம்பிள் எக்ஸசைஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதிலே வந்து மாடிஃபைடு அட்வான்ஸ்டுலாம் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஜஸ்ட் ஒரு பிகினர் லெவலு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்டர்மீடியட் லெவல் இருக்குது, அதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல் இருக்குது. இதில் நம்ம வந்து ஸ்விஸ் பால் வச்சு பண்ணலாம், அதுக்கப்புறம் மெடிசன் பால் வச்சு பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டூல் வச்சு பண்ணலாம். இதுலேயே மாடிஃபை பண்ணிலாம் பண்ணலாம். பட் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் வந்து வெயிட் லாஸ்க்கோ இல்லை வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து கைட் பண்ணலை. நம்ம யாருக்கு கைட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, சுத்தமாக நடமாட்டமே இல்லாமல் பெட்ரிடனாக இருக்கவங்க, அண்ட் வீட்டுக்குள்ளேயே நடக்க முடியாத கஷ்டப்படுறவங்க, அண்ட் ரொம்ப ஹெவியாக இருக்குது என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்கு நம்ம உங்களாலையும் பண்ண முடியும். ஒரு சேஞ்சஸ் வந்து பண்ண முடியும். உங்களால் கோர் மசில்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ண முடியும், அதை ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும், பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியும், உங்களுடைய கோஆர்டினேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் அவுட்கம் வர்றதுக்காக தான் இந்த மாதிரியான சிம்பிள் எக்ஸசைஸ்லாம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்க ஏஜ்டு பீப்புள் அண்ட் அன்ஹெல்தி பீப்புள் நம்ம சொல்லக்கூடாது ரிப்பீட்டடாக. ஸோ அதாவது முடியாதவங்க, ஏதாவது ஒரு ஆர்கன்ஸ் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கவங்க, வேறு ஏதாவது ஹெல்த் காம்ப்ளிகேஷனால் ரொம்ப டவுனாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சால் ஒரு சேஞ்சஸ் தெரியுங்க. ஏன்னா மூமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து நல்லா வந்து சர்வை பண்ண வைக்கும். ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதே பொசிஷனில் என்ன எக்ஸசைஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். பாய்.